அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு சிவாலயத்தை நோக்கி தான் நாம இப்ப போயிட்டு இருக்கோம். அது என்ன சிவாலயம், அதோடைய வரலாறு என்ன, அந்த கோயில்ல என்ன விசேஷம் அப்படிங்கிறத பத்தி நாம இந்த காணொளியில பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, அந்த சிவாலயத்தை நோக்கி தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். நண்பர்களே, இப்போ நாம அந்த சிவாலயத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்ப அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சிவாலயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு அங்க என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்குள்ள வண்டியை நம்ம கொஞ்சம் பார்க் பண்ணிக்கலாம், நம்ம காரை. நண்பர்களே, ஒரு வழியா நாம இந்த ஆலயத்தோட, இந்த சிவாலயத்தோட நுழைவாயில் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப கோயிலுக்குள்ள நம்ம வரோம். இது கொடிமரத்து விநாயகர், கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இங்குள்ள சந்நிதிகளை தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைதிகர் இசைக்கவியாரம் ஒலிக்கும் நேரம். நாம தரிசனம் பண்ண வந்திருக்கும் இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள கொட்டுப்பாளையம் எனும் ஊரில் அமைந்துள்ளது. ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கிட்டத்தட்ட 800 ஆண்டு கால பழமையான ஒரு கோயில் இது. இங்கு ஒரு கால பூஜை மட்டும்தான் இங்கு நடைபெறுகிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலவருடைய சந்நிதி. காசி விஸ்வநாதரை தான் நாம் தற்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது ஸ்ரீ விசாலாட்சி அம்மன், அவர்களையும் நாம் தரிசனம் செய்கிறோம். இந்த விஸ்வநாதர் ஆலயமானது இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த ஆலயமானது கிழக்கு நோக்கிய வாயிலை உடையது. இப்போது நாம் தரிசனம் செய்ய இருக்கக்கூடிய இந்த சந்நிதியானது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த விஸ்வநாதர் ஆலயத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? தில்லையாடி, தேவனூர், பொறையார், கொட்டுப்பாளையம், ஒழுகைமங்கலம் இந்த இடங்கள்ல உள்ள சிவன் ஆலயங்கள்ல ஒரே மாதிரி அமைப்புல சிவலிங்கம் காட்சி தருது. அதுதான் ஒரு சிறப்பம்சம். இந்த 5 இடங்களையும் ஒரே நாள்ல போய் அந்த 5 இடங்கள்ல உள்ள சிவபெருமானை நாம் வணங்கும் போது காசியில உள்ள அந்த காசி விஸ்வநாதரை வணங்கிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சொல்றாங்க. அதனால இந்த தரங்கம்பாடி பகுதியில் உள்ள பஞ்சலிங்க கஷேத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த 5 இடங்களை தான் நாம சொல்றோம். ஆகையால நாம இந்த 5 இடங்கள்ல உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இங்குள்ள சிவபெருமானை நாம் வணங்கும் போது காசிக்கு சென்று வந்த அந்த பலனானது கிடைக்கும் என்று ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது இந்த தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள இந்த 5 ஊர்களில் காணப்படுகின்ற இந்த சிவாலயங்களில் உள்ள சிவலிங்கமானது ஒரே மாதிரி வடிவமைப்பில் அமைந்துள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திலும் உள்ள அந்த லிங்காரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய பெயர் விஸ்வநாதர் என்பதும் அங்குள்ள அம்பிகையின் பெயர் விசாலாட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்க இந்த காணொளியில நிறைய சன்னதிகளை பார்த்துட்டு வர்றீங்க. இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதி சரஸ்வதியினுடைய சந்நிதி. சரஸ்வதி வீணையை கையில் ஏந்தி அழகுற காட்சி அளிக்கிறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கஜலட்சுமியினுடைய அந்த சந்நிதியைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த கட்டிடக்கலை நுணுக்கம் அப்படிங்கிறது பாக்குறப்பவே அவ்வளவு அழகா இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது மூலவருடைய அந்த விமானத்தை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதன் அருகில சண்டிகேஸ்வரருடைய அந்த சந்நிதி இருக்கு. இப்போ நீங்க பார்ப்பது பிரம்மாவனுடைய அந்த சந்நிதி. அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அந்த சந்நிதியானது
துர்க்கை அம்மனுடைய சந்நிதியை தான் நீங்க பார்க்க இருக்கிறீங்க. இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து துர்க்கை அம்மனுடைய அந்த சந்நிதி. மூலவர் விமானம் இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டத்துல இத அமைச்சிருக்காங்க. அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. அதற்கு அடுத்தபடியா நீங்க பார்க்க இருப்பது அம்மனுடைய விமானத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இது வெள்ளருக்கு. இந்த வெள்ளருக்கு என்பது விநாயகருக்கு பிடித்தமான ஒன்று. இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்க வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாலை வேளையில தான் நீங்க வரணும். ஏன்னா இந்த ஆலயத்துல ஒரு கால பூஜை மட்டும்தான் நடைபெற்று வருகிறது. அதனால மாலை 4 மணிக்கு மேல் வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இங்குள்ள விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டு நலம் பல பெறலாம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்த ஆலயத்தில் உள்ள தீர்த்த கிணறை தான் நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பழங்காலத்துல உள்ள அந்த கிணறு. அதற்கு அடுத்தபடியாக நாம் வணங்க இருக்கக்கூடிய அந்த சந்நிதியானது மங்கள விநாயகருடைய அந்த சந்நிதியை தான் நாம இப்ப போய் தரிசனம் பண்ண போறோம். இது மங்கள விநாயகருடைய சந்நிதி. இது மங்களங்கள் அனைத்தும் அருளக்கூடிய ஒரு விநாயகராக இவர் விளங்கி வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்ய இருக்கக்கூடிய இந்த சந்நிதி கால பைரவருடைய சந்நிதி. கால பைரவருக்கு அடுத்த நிலையிலே ஸ்ரீ சூரிய பகவானுடைய சந்நிதி அமைந்துள்ளது. பொதுவாகவே நாம செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் ஆலயங்களுக்கு செல்வதை வழக்கமா வச்சிருப்போம். ஆனா சிவபெருமானை வணங்க வேண்டிய அந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் கிழமைகள்ல நாம் சிவபெருமானை வணங்கலாம். அதே மாதிரி பிரதோஷ வேளைகளிலும் சிவபெருமானை வணங்கி நலம் பல பெறலாம். நன்றி, வணக்கம். மனத்தகத்தான் தலைக்கு மேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரதும் சிரத்தின் மேலான் 7 அண்டத்தின் அப்பாலான் செம்பொன் நறுங்கொன்றை போதினான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து துஞ்சியுள்ளான் காலத்தியான் என் கண்முளானே.